Hello all, welcome to my channel Joe Arts and Creatives. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸில் சாட்டின் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ ஃபர்ஸ்ட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் 2 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம நீடியில் த்ரெட்டை எப்பவும் போல் நார்மலாக கோர்த்துட்டு அடியில் முடிச்சு போட்டு எடுத்துட்டு கிளாத்தோட அடிப்பக்கத்தில் இருந்து நீடியில் செகண்ட் லைனில் விட்டு வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்து அதை ஃபர்ஸ்ட் லைனில் போய் ஸ்டிச் பண்ணுறோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து நெருக்கமாக பக்கத்துலேயே நீடியில் பஞ்ச் பண்ணி செகண்ட் லைனுக்கு கொண்டு வரோம். செகண்ட் லைன்லேருந்து ஃபர்ஸ்ட் லைன் அப்படி கண்டினியூவாக நெருக்கமாட்டு ஃபில் பண்ணுறது மாதிரி ஸ்டிச் போட்டு எடுக்கிறோம். இது வந்துட்டு நம்ம ஃபில்லிங் ஸ்டிச்சாட்ட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு இமேஜ் ட்ரா பண்ணி அதில் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த சாட்டின் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைன் வரலாம், இல்லைனா செகண்ட் லைன்லேருந்து கிளாத்தோட அடிப்பக்கத்திலோடைய நீடியில் விட்டு அப்படியே வெளியே கிளாத்தோட மேல் பக்கத்துலேயும் எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நீடில் அடிப்பக்கமாக விட்டு திரும்ப மேல் பக்கமாக எடுக்கிறதுக்கு அதை விட இது ஈஸியாக இருக்கும். செகண்ட் லைனில் நீடியில் விட்டு அதே இதில் வச்சு அப்படியே கிளாத்தை மேலே வெளிப்பக்கமாக எடுக்கிறோம். இப்படி பண்ணுற டைமில் கொஞ்சம் சீக்கிரமாக ஒர்க் பண்ணி முடிக்கலாம். கொஞ்சம் நெருக்கமாக ஒரே அளவில் போட்டோன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். நம்ம இப்படி கிளாத்தோட மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் நீடியில் கிளாத்தோட அடிப்பக்கத்தில் பஞ்ச் பண்ணி திரும்ப மேல் பக்கம் எடுக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் கொஞ்சம் கோணல் மாடலாக போட்டிருக்கேன். நீங்கள் ஒரே லைனாக பண்ணுங்கள், நீட்டாக இருக்கும். கொஞ்சம் நெருக்கமாக பண்ணுங்கள், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அப்புறம் நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி அதில் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். நம்ம வந்துட்டு இப்படி சர்க்கிள் எல்லாம் ஒர்க் பண்ணுற டைமில் சென்டர் போர்ஷன்லேருந்து ஒரு பக்கம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு திரும்ப சென்டர்லேருந்து வந்து அடுத்த பக்கத்துக்கும் ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். அப்போ பார்க்குறதுக்கு இன்னுமே நீட்டாக இருக்கும். நம்ம ஒரு ஓரத்துலேருந்து எடுத்து இன்னொரு ஓரம் வரைக்கும் முடிக்கிறத விட சென்டர்லேருந்து ஒர்க் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் நீடில் நம்ம ட்ரா பண்ணியிருக்க லைன் மேலே பஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். கொஞ்சம் நெருக்கமாக பண்ணால் ஃபில்லிங் நீட்டாக இருக்கும். இந்த சாட்டின் ஸ்டிச் வந்துட்டு ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சாட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு பக்கம் முடிச்சிட்டோம். அப்புறம் சென்டர்லேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணி சர்க்கிளோட நெக்ஸ்ட் போர்ஷனுக்கு ஒர்க் பண்ணுறோம். நம்ம சர்க்கிளில் குறுகலாக இருக்க பகுதி வர இடங்களில் நம்ம ட்ரா பண்ணியிருக்க இடத்துல சின்னதாக எடுத்து ஒர்க் பண்ணுறோம். அப்புறம் நான் வந்துட்டு ஃப்ரீ தான் ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்கள். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இது வந்து 2 month டியூரேஷன் கோர்ஸு. இதுக்கு நான் வந்துட்டு வேல்யூபிளான சர்டிஃபிகேட் தந்துடுவோம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு பிளாங்கெட் ஸ்டிச் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்னென்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்.
பிளாங்கெட் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம், பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் ஒரே சேம் தான். நான் இப்போது பட்டன் ஹோல் ஸ்டிச் ஒர்க் பண்ணுறதுக்காக ஈக்குவல் லென்த் டிஸ்டன்ஸில் 2 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அடையாளம் தெரியறதுக்காக 1 2 நம்பர் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம செகண்ட் லைன்லேருந்து நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்து ஃபர்ஸ்ட் லைனில் போய் கொஞ்சம் கேப் விட்டு, இதே நம்ம செகண்ட் லைனில் போட்டதுக்கு நேர் போடாமல் கொஞ்சம் கேப் சைடில் நீடில் பஞ்ச் பண்ணி அடிப்பக்கமாக எடுத்துட்டு அப்புறம் செகண்ட் லைனில் ஃபர்ஸ்ட்டு பண்ண ஸ்டிச்சோட கொஞ்சம் பக்கத்தில் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்போது த்ரெட்டோட வெளிப்பக்கமாக வர்றது மாதிரி ஃபர்ஸ்ட் லைனில் பஞ்ச் பண்ணுறோம். செகண்ட் லைனில் திரும்ப அடிப்பக்கத்தில் அந்த பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்து லாக் பண்ணுவோம். அப்படி நம்ம டைட்டாக இழுத்து விட்றச்ச அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்துட்டு நம்ம ஷர்ட்டில் எல்லாம் பட்டன் இருக்கும்ல, அந்த பட்டன் போடு ஹோல் இருக்கும்ல, அந்த இடங்களில் அந்த கட் பண்ணியிருக்க அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஸ்டிச் பண்ணக்கூடிய இது தான் இது பட்டன் ஹோல் ஸ்டிச். இது நம்ம வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் அடிப்பக்கம் போயிட்டு பஞ்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாட்டு கிளாத்தோட ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை நீடிலோட அடியில் விட்டு அப்படி இழுத்து விட்டோம்னாலும் ஸ்டிச் விழுந்துடும். நம்ம ஈக்குவல்லேருந்து டிஸ்டன்ஸில் போட்டோன்னாக்க ஒவ்வொரு ஸ்டிச்சும் போட்டோன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே நீட்டாக இருக்கும். இது நம்ம ட்ரெஸ்ஸுகளை பார்டர் லைனுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஸ்டிச் பண்ணி முடிக்கிற டைமில் லாஸ்ட்டாக போட்ட ஸ்டிச்சில் பக்கத்தில் நீடில் கிளாத்தோட அடிப்பக்கமாக பஞ்ச் பண்ணி லாக் பண்ணிடலாம். அப்புறம் வந்துட்டு டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் பட்டன் ஹோல் ஸ்டிச் சேம் தான். இது டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்னு வர டைமில் 2 வாட்டி பண்ணுறோம், அவ்வளோதான். இதுக்கு நம்ம 3 லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். நம்ம லைனுக்கு நம்பர் போட்டு குறித்து வச்சுக்கலாம். அப்புறம் ஈஸியாக இருக்கும், ஒர்க் பண்ண டைமில் குழம்பாமல் இருக்கும். அப்புறம் தேர்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு ஒர்க் பண்ணுறோம். அப்படி நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். நம்ம செகண்ட் லைனில் பஞ்ச் பண்ணோம்ல, அந்த இதோட நேர கீழே திரும்ப நீடியில் விட்டு வெளியே எடுக்கிறோம். ஒவ்வொரு வாட்டியும் நீடியில் அடிப்பக்கம் விட்டு வெளியே எடுக்கலாம். இல்லைன்னா மேலே இருக்க லைன்லேருந்து கிளாத் அடியில் விட்டு அப்படியே தேர்ட் லைனுக்கும் நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். த்ரெட்டோட மேல் பக்கமாக நீடியில் வெளியே எடுத்துக்கலாம். நமக்கு எப்படி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் முடிக்கிற டைமில் நமக்கு லாஸ்ட்டாக விட்ட பட்டன் ஹோல் பக்கத்தில் நீடியில் பஞ்ச் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். அப்புறம் கிளாத்தோட அடி பக்கத்தில் நாட் போட்டு முடிச்சிடலாம். அப்புறம் டபுள் பட்டன் ஹோல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனில் உள்ள ஃபஸ்ட்டு போட்டிருக்க பட்டன் அந்த ஹோலோட சென்டரில் போயிட்டு நீடியில் பஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் லைனில் திரும்ப வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுக்கிற டைமில் நீடிலோட அடிப்பக்கமாக த்ரெட்டை விட்டு வெளியே எடுத்து விட்டுக்கலாம். திரும்ப பார்க்கலாம். செகண்ட் லைனில் உள்ள ஆல்ரெடி போட்டிருக்க பட்டன் ஹோலோட சென்டரில் நீடியில் பஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் லைனில் அதே நேர் மேலே எடுத்துக்கிறோம். நம்ம இது வந்துட்டு கான்ட்ராஸ்ட் கலரில் த்ரெட் எடுத்து ஒர்க் பண்ணலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்.
நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. புரியலைன்னா ஒரு வேளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலை அப்படின்னா வீடியோவை கிளியராக பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிடும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் உண்டுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். குரூப்பில் இருக்கவங்க கிளாஸ் அட்டன் பண்ணி சென்ட் பண்ணுங்கள்.